வெல்கம் டு வர்ஷா சேனல். இந்த சேனல் பார்த்திங்கன்னா ஆம்லேட் தான் காமிச்சிட்ருக்கோம். ஆம்லேட் வச்சு தோசைக்கல்ல போட்டு இதை வந்து நம்ம புளிக்குழம்பு முட்டை குழம்பு ஆக்க போகிறோம். புளிக்குழம்பு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு. இதில் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வரமிளகா உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. அதை வந்து தோசைக்கல்ல ஆம்லேட்டாக ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டால் தான் புளிக்குழம்பு டேஸ்டியாக இருக்கும். முட்டை குழம்புக்கு நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை வந்து இதில் வந்து புளிக்குழம்புல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு வச்சாச்சு. இப்போ முட்டை வந்து கட் பண்ணி குழம்புல சேர்த்துக்க போகிறோம். குழம்புல சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இது கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம குழம்புலேருந்து எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.